ஊரடக்கம் ஒடுங்கியிருந்தது. புரண்டு புரண்டு படுத்தாள் பூவாயி. பொழுது மசங்கியதிலிருந்தே அவள் தூக்கமில்லாமல் தான் புரண்டு கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் மசாலா வாசனையோடு வீடு முழுக்க மணத்து கொண்டிருக்கும் மீன் குழம்புதான். இன்றைக்கு பொழுது சாய கம்மா கரைக்க விறகு பொறுக்கப் போனாள் பூவாயி. இப்போது விறகு மட்டுமில்லை, எதுவுமே கண்ணில் இருட்டு கட்டி எல்லாமே மசமசப்பாகத்தான் தெரிகிறது. கை நடுங்குவதோடு இப்போது உடலும் சோர்ந்து நடுங்குகிறது. வேலை செய்யவே முடியவில்லை. யாராவது 2 வேளை மட்டும் கஞ்சி ஊத்த மாட்டார்களா என்று பூவாயி ஏங்கினாள். யார் அவளுக்கு கஞ்சி ஊத்துவார்கள்? பிள்ளை பெறாத வெறும் கட்டையாக இருந்தாலாவது அவள் இருக்கும் குடிசை வீட்டுக்கு ஆசைப்பட்டு யாராவது ஊற்றுவார்கள். ஆனால் அவளுக்கு தான் ஒரு மகன் இருக்கிறானே. என்னோட மகன் சொக்கலிங்கத்தை நினைக்கும் போதெல்லாம் அவன் என் பிள்ளைதானா? நானா அவனை பெற்றேன்? இப்படி ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கா 5 வருஷம் தவமிருந்து பெற்றேன். குழி விழுந்த கண்களிலிருந்து கண்ணீர் சரசரவென்று கன்னத்தில் வடிந்தது. பூவாயி புருஷன் லிங்குசாமி வாய் துறக்காத அப்பாவி. யாரையும் கடுத்து பேச மாட்டார். இவளும் அப்படித்தான். இதுவரை யார் மனசையும் புண்ணாக்கியதில்லை. ஆனால் இவர்கள் மகனோ வீட்டுக்கு கட்டுப்படாமல் முரட்டு குணத்தோடு வளர ஆரம்பித்தான். சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூடம் போக சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள். போவது போல் கோக்கு காட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்பி விடுவான். கண்ணில் ஒரு காசு தெரிந்தால் போதும், கடைக்கு எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவான். இவன் கவலையிலேயே லிங்குசாமி செத்துப்போனார். அவள்தான் அன்றாடம் கூலி வேலைக்கு போய் அவனை வளர்த்தாள். அவனோ வெளுத்த சட்டையோடு தன்னை சிங்காரித்து கொண்டு வெளியே போகிறவன். சாப்பிட மட்டுமே வீட்டுக்கு வருவான். சாப்பிடுவதோடு செலவுக்கு காசு கேட்டு அடாவடி பண்ணுவான். பணம் கொடுக்காவிட்டால் வீட்டில் மினுக்கமாயிருக்கும் பொருள்களை தூக்கி கொண்டு போய் விற்றுவிட்டு வந்தான். அவள் ரொம்பவும் நொந்து போனாள். மகனுக்கு கல்யாணம் முடித்து வைத்தாலாவது கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வருமா என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போது அவனே ஒருத்தியை கூட்டிக் கொண்டு வந்து விட்டான். அதோடு இனிமே இந்த வீடு எனக்குத்தேன் சொந்தம், நீ வெளியே போ என்று அவளை விரட்டி அடித்த போது ஊர்க்காரர்கள்தான், உன் ஆத்தாக்கு உயிருள்ள வரைக்கும் இந்த வீடு அவளுக்குத்தேன் சொந்தம், அவளை ஏதாவது ஹிம்ச பண்ணுனையோ உன்னை ஊர்க்காரர்களே அடிச்சு கைய கால ஒடிச்சு போடுவோம் என்று பஞ்சாயத்து வைத்து பேசிய பிறகு பொண்டாட்டியை கூட்டிக் கொண்டு தனிக்குடித்தனம் போனான். பூவாயி இப்போதெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. வவுத்துப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் திண்டாடி கிடக்கிறாள். ஊருக்குள் யாருக்காவது சாணி அள்ளுவது, புடைத்து கொடுப்பது, பச்சை பிள்ளைகளை பார்த்து கொள்வது, இப்படி ஏதாவது தன்னால் முடிந்த வேலையை செய்து அவர்கள் கொடுக்கும் தானியத்தை வாங்கி நாளை தள்ளி கொண்டிருந்தாள். கிழவியை பார்த்து இரக்கப்படுபவர்கள் அவள் மகனிடம் போய், ஏண்டா உன் ஆத்தா வவுத்துக்கு கஞ்சிக்கு என்னமா கஷ்டப்படுதா? அவளுக்கு ஏதாவது 5-10ன்னு ஒரு காசு பணம் கொடுக்கக்கூடாதா? குடிக்கிற கஞ்சியில் அவளுக்கு ஒரு துளி கொடுக்கக்கூடாதா என்று கேட்டாள். ஆமா, கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு கலெக்டர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கா பாரு. அதில் வாங்குற சம்பளத்தில் அவளுக்கு மாதம் 5000 தாரேன். அவள் கொளுத்து போய் என்னை பெத்து போட்டா. பிறகு பெத்த பிள்ளைய வளர்த்து தானே ஆவணும். அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க, அப்போ கஞ்சி ஊத்துறேன். அவன் குணம் எல்லோருக்கும் தெரிந்ததால், வீடுன்னு இனிமே பேச்சு எடுத்த உன்னை இந்த ஊருக்குள்ளே நுழையவே விடமாட்டோம் என்று சொல்ல சொக்கலிங்கம் வாய் பேசாமல் திரும்பினான். மகனின் நினைவில் கொஞ்ச நஞ்ச பார்வையையும் கண்மறைக்க சீலை முந்தியால் கண்ணீரை துடைத்துவிட்டு விறகு பொறுக்க ஆரம்பித்தவளை யாரோ பூவாயி பூவாயி என்று கூப்பிடுவது கேட்க நிமிர்ந்தாள். பார்வையை கூர்மையாக்கியவாறு சத்தம் வந்த திசையில் நோக்கினாள். வெறும் நிழல் வடிவம் மட்டுமே அவள் கண்களுக்கு தெரிந்தது. அது யாரு தாயி கூப்பிடுறது? சரியா குறிப்பு தெரியல, என்னை பொறுத்துக்கோங்க தாயி என்று அவள் பணிவாக சொன்னதும் அவள் முன்னால் ராசு வந்து நின்றான். என்ன பூவாயி, நான் தான் கண்ணப்பா மவன் மூத்தவன் என்றதும், சின்ன முதலாளி ஐயாவா? சின்ன பிள்ளையில் பார்த்தது. நல்லா இருக்கீங்களா சாமி? பெரியய்யா எப்படி இருக்காரு என்றாள் பாசத்தோடு.
எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? எங்க வயல்ல நீயும் உன் புருஷனும் பாடு பார்க்கையில வீடு மொத்தம் நெல்லாவில்ல குமிஞ்சிச்சு. இப்ப யாரு உங்களை கணக்கா நேர்மையா பாடுபடுதா என்ற ராசு கையில் வைத்திருந்த துள்ளிக் கொண்டிருந்த ஐரை மீன் நிறைந்த பையை அவளிடம் நீட்டினான். இந்தா பூவாயி, இன்னைக்கு மீன் பிடிக்கிறது எங்க முறை. நிறைய மீன் கிடைச்சிருக்கு, நீ கொஞ்சம் கொண்டு போய் குழம்பு வை என்றவன் அவள் மறுக்க மறுக்க அவள் கையில் திணித்து விட்டு போனான். வீட்டுக்கு வந்த பூவாயி மல்லியையும் வத்தலையும் அரைத்து குழம்பு வைத்தாள். ரேசனில் வாங்கிய அரிசியை எடுத்து சோறு ஆக்கினாள். வட்டிலில் போட்டு சாப்பிட உட்கார்ந்த போதே மகனின் ஞாபகம் வர அவளுக்கு சாப்பிட மனசே வரவில்லை. மீன் குழம்புன்னா என் அவனுக்கு உசுறு. அவனுக்கு மீன் வாங்க கூட துட்டு இருக்காது. நம்மால இம்புட்டு மீனையும் திங்கிறதுக்கு இயலாது. அவனை கூட்டிக் கொண்டு வந்து சாப்பாடு போடுவோம் என்று நினைத்தவள் வாசலுக்கு வந்தாள். வானத்தில் வெட்டுப்பட்ட அரைநிலா பூமிக்கு கொஞ்சமாய் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது. தெருவில் கால் மாடும் தரை மாடுமாக படுத்து உறங்குகின்றன என்று உத்து பார்த்து கொண்டே கால் தடுமாறி விடக்கூடாதே என்ற பயத்தோடு மெல்ல மெல்ல அவைகளை தாண்டி தாண்டி நடந்தாள். ஆட்களின் கும்பலிலிருந்து சற்று விலகி ஒற்றையாய் தனித்து படுத்திருந்த மகனை அடையாளங்கண்டு கொண்டவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் கன்னத்தில் மெல்ல சுரண்டியபடி, ஐயா என் கண்ணு ராசா என்று எழுப்பினாள். நல்ல உறக்கத்திலிருந்தவன் திடுக்கிட்டு முழித்தவாறு எழுந்து உட்கார்ந்தான். தன் முகத்துக்கு நேரே உட்கார்ந்திருந்த ஆத்தாளை பார்க்கவும் அவனுக்கு கோபம் சண்டாளமாய் வந்தது. இந்தா, உனக்கு கொஞ்ச நாச்சிலும் அறிவிருக்கா? எதுக்காக உறங்குதவனை எழுப்பிக்கிட்டு என் தலைமாட்டில் உட்கார்ந்துருக்க? உனக்கு என் கையால் 10 பைசா என்று சொல்ல போனவனை பூவாயி தடுத்தாள். தாயி, எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஐர மீன் குழம்பு வச்சு சோறு காய்ச்சிருக்கேன். உனக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்குமில்ல, ஒத்தவா சாப்பிட்டு வந்து படுத்துக்கோ என்றதும் சொக்கலிங்கம் விருட்டென எழுந்து மீன் குழம்பா வச்சிருக்கேன்னு கேட்டவாறே விறுவிறுவென்று நடக்க பூவாயி குடுகுடுவென்று அவன் பின்னால் ஓடினாள். 2 பேரும் வீட்டிற்குள் நுழைந்த போது ஒரு நாய் உள்ளே இருந்து ஓட மகனை கூப்பிடும் அவசரத்தில் கதவை திறந்து போட்டுவிட்டு வந்தது. அப்போதுதான் பூவாயிக்கு ஞாபகத்திற்கு வந்தது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.